தினம் ஒரு திருக்குறள். குறள் கூடா நட்பு. குறள் எண் 826. நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். குரு சிவயோகி அவர்களின் விளக்கம். நன்மை செய்பவர் போல் நல்லதை சொன்னாலும் மனதிற்கு இசையாதவர் சொல்லின் உண்மை தன்மை உடனே உணரப்படும். வல்லரசின் செய்தி துளிகள். 47வது சென்னை புத்தக காட்சி தொடங்கியது. 47வது சென்னை புத்தக காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த புத்தக காட்சியானது சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் இன்று தொடங்கி ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சுமார் 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பதிப்பகங்களின் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 8:30 மணி வரையும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் 8:30 மணி வரையும் நடைபெறும். தமிழகத்தில் 6ஆம் தேதி பேருந்து ஓடாதா? அரசு அழைப்பு. பழைய ஓய்வூதியம், புதிய ஊதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6 முதல் தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் 6ஆம் தேதி பேருந்து ஓடாத சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு பொங்கலுக்கு பின் கோரிக்கை குறித்த தீர்வு காணப்படும் எனவும் அரசு அழைப்பு விடுத்துள்ளது. பொங்கலுக்கு ரூபாய் 1000 உண்டா? உதயநிதி பதில். பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து ரூபாய் 1000 வழங்குவது குறித்து முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு நேற்று அறிவித்தது. ஆனால் அதில் ரொக்க தொகை தொடர்பான எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனால் இந்த ஆண்டு ரூபாய் 1000 கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகியிருக்கிறது. பிளாஸ்டிக் கவரில் பால் விற்க தடையில்லை. பால், எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் விற்க தடையில்லை என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. உணவுப் பொருட்களை அடைக்கும் பிளாஸ்டிக் கவர்களுக்கு 2020இல் அரசு தடை விதித்துள்ளது. இதை எதிர்த்த வழக்கில் அன்றாட உணவுப் பொருட்களை அடைக்க பயன்படுத்தும் கவர்களை முற்றிலும் தடை செய்வது சாத்தியமில்லை என கோர்ட் கூறியது. தொடர்ந்து பிளாஸ்டிக்கை தடை செய்யும் அரசாணையை மாற்றியமைக்க அரசு முடிவு செய்துள்ளது. ஜனவரி 9 முதல் போக்குவரத்து தொழிலாளர் வேலை நிறுத்தம். ஜனவரி 9 முதல் கால வரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாததால் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் தனித்தனியே வேலை நிறுத்தம் செய்ய உள்ளதாகவும், அண்ணா தொழிற்சங்க பேரவை தனியே வேலை நிறுத்தம் செய்ய உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற சட்டத்தை கொண்டு வரலாமா? மத்திய அரசை கண்டித்து லாரி ஓட்டுநர் பேசும் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. விபத்து ஏற்படுத்தி தப்பி ஓடினால் 10 ஆண்டு சிறை தண்டனை, ரூபாய் 7 லட்சம் அபராதம் எனும் புதிய கிரிமினல் சட்டத்தை எதிர்த்து வட இந்தியாவில் போராட்டம் வெடித்துள்ளது. அதன்படி மத்திய பிரதேசத்தில் நடந்த போராட்டத்தில் சிக்கிய தமிழகத்தை சேர்ந்த ஓட்டுநர் மத்திய அரசு அறிவோடு தான் இது போன்ற சட்டத்தை கொண்டு வருகிறதா என்று கேள்வி எழுப்பினார். கனமழை வெளுக்கும். தமிழகத்தில் நாளை தேனி, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை வெளுக்கும் என்று வானிலை மையம் அலர்ட் கொடுத்துள்ளது. ஜனவரி 5ஆம் தேதி நீலகிரியிலும், 7ஆம் தேதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களிலும் கனமழை வெளுக்கும். தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.